பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை அதிகமாக நேசித்தார். ஒரு மனிதன் எப்பொழுது முடியாது என்று சொல்லி தேவனிடத்தில் ஒப்புரவாகிறானோ அல்லது சரண்டர் ஆகிறானோ அவனை கிருபை சூழ்ந்து கொள்கிறது, அவனை கிருபை தாங்குகிறது. பலவீன நேரத்தில் இருந்தாலும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் போனாலும், ஆண்டு சமூகத்தில் நாம் ஒப்புக்கொள்கிற பொழுது தேவன் அவைகளை நமக்கு சாதகமாக செய்வார். ஒருவேளை ஆண்டு செய்கிற திட்டங்கள் ஒரு வகையில் வைத்திருது, அதை நமக்கு செய்ய சொன்னால் அதை நம்மால் செய்ய முடியவில்லை, நமக்கு அதுக்கு பலன் பத்தலை, அதை நமக்கு செய்ய தைரியம் பத்தலை என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லிட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் அதற்கேற்ற மாற்று வழியை அவர் நமக்காக செய்து கொடுக்க அவரால் முடியும். காரணம், நம்ம அதிகமான பாரத்தை வைக்கிறவர் அல்ல, நம்மளை முடியாத காரியத்தை செய்யும்படியாக நம்மை கட்டாயப்படுத்துகிற தேவனும் அல்ல. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்து அவர்களை வெளியே கொண்டு வந்து பாதுகாக்க அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் அநேக நேரங்களில் தேவனுடைய வாக்குகளுக்கும் தீர்க்கதரிசனங்களுக்கும் எதிராக செயல்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லி செய்வார். அதே நேரத்தில் மனிதனோ தேவனிடத்தில் தன்னுடைய குறைகளை அல்லது முடியாமல் இயலாமையை சொல்வது கிடையாது. ஜெப நேரம் என்பது நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்வது தான் ஜெப இடம், ஜெப நேரம் என்று ஒரு மிஷினரி சொன்னார். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவர். அதே நேரத்தில் அவர் தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு சொல்லிவிட்டு தான் செய்கிறவர். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்திருந்தார், தீர்க்கதரிசி மூலமாய் எல்லாவற்றையும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஜனங்களோ தங்களுடைய சொந்த எண்ணப்படியே நடந்து கொண்டிருந்தார்கள். கிமு 760 முதல் 750 வரைக்கும் நடக்கப் போகிற நியாய தீர்ப்பு, நடக்கப் போகிற காரியங்களை இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆனால் அவர் இஸ்ரவேலர்களோ கேட்கவில்லை. இஸ்ரவேலர்களோ கேட்காமல் தங்களுடைய சொந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள். ரகசியமாக தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்கள். ஆகவே தேவனுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியங்களெல்லாம் தடைபட்டு கொண்டே போனது. தங்களால் இயலாமையும் முடியாமையும் ஒத்துக்கொண்டிருந்தால் தேவனோடு பயணிப்பதற்கான அர்த்தமாகும். ஆனால் தாங்களுடைய வழியிலே இவள் செய்து கொண்டு தேவன் சொல்வதை கேட்காமல் போகிற பொழுது அங்கே தேவனுக்கு விரோதமாக அது மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும், அநேக திட்டங்கள் வைத்து அவர் நமக்கு சொல்லியிருந்தார். ஆண்டவரே இது என்னால் முடியலை, வேறு வழி எனக்கு காண்பிக்கன்னு சொன்னால் ஆண்டவர் அதை நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் வார்த்தை சொல்வது தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது. தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் மக்களோ கேட்காமல் தங்கள் வழியிலே செய்து கொண்டு இருக்கிறார். தேவனை தேடாமல் தங்களுடைய சொந்த வழிகளை தேடிக்கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு உலகமானது 90% மக்கள் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயத்தை சார்ந்து சுயமான காரியங்களுக்குத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் பார்க்குறோம். தேவனுடைய சாயலுக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கும் அவர்கள் சேர்ந்து பயணிப்பதாக நமக்கு அதிகமாக தெரியவில்லை. காரணம், மனிதன் தன் மனம் போன போக்கில் நடந்து கொண்டிருக்கிறான், தன் விருப்பத்தின்படியாக நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் தன் விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருந்தார்கள், விருப்பத்தின்படியாகவே செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களை ஆண்டவர் புறஜாதியிடத்தில் கொடுத்து அவர்களை சரிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஆகவே தான் கடைசியாக இவள் அசீரியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் அசீரியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்கே போய் அடிமைகளாக இருந்தார்கள். ஆகவே அங்கே போய் இவர்கள் அநேக தீமைகளை அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் போகிற பொழுது, அவருடைய சித்தத்துக்கு எதிராக செயல்படுகிற பொழுது நாம் பிசாசின் கரங்களிலே கொடுக்கப்படுவோம். அவன் தன் விருப்பம் போல செய்து நமக்கு தீமைகளை செய்து அவன் காரியங்களை தனக்காக வாய்ப்பிக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அசீரியர் கரத்தில் மாட்டிக்கொண்டார்களோ, இன்றைக்கு அநேகர் பிசாசின் கரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு சித்தத்தை செய்வது மாத்திரமல்ல, அதே நேரத்தில் நாம் நம்மால் முடியாத காரியத்தை, இயலாத காரியத்தை தேவனிடத்தில் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு மாற்று பாதையை வைத்திருப்பார், மாற்று திட்டத்தை வைத்திருக்கிறார், மாற்று வழியை வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய இணைந்து பழக நாம் பழகிக்கொள்வோம், தேடுவோம், அப்பொழுது நாம் பிழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசிரியர் பரிசீலிக்கலாம். பரிசுத்தமாக நாளுக்காய் ஸ்தோத்திரம். அன்றைய சித்தங்களும் திட்டங்களுடைய வாழ்க்கையை பிறக்க செலுத்துகிறோம்.
ஆண்டவரே உம்மோடு இணைந்து பயணிக்க கிருபை செய்வீராக. உம்மை விட்டு விலகாதிருக்க உதவி செய்யும்படி ஆசைப்பிக்கிறோம். உம்மை அதிகமாக தேடவும் நாங்கள் பிழைத்து கொள்ளவும் எங்கள் தேசத்தை காப்பாற்றும் கதை உதவி செய்யும்படி ஆசைப்பிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் தாழ்த்து போகிற இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.